ஏய் ஐயாடா நானேதான். ஏண்டா நாட்டுல தான் உன் தொல்லை தாங்க முடியல காட்டுக்கு வந்த இங்கேயும் வந்துட்டியா? உங்க அப்பா எங்க அப்பனை பழிவாங்க துரோகத்துக்கு நீ எங்க போனாலும் வருவேன். ஏன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. டேய் ஸ்டாப் இட். ஃபிளாஷ்பேக்கா? அது எப்படி தெரியும்? அதான் மேல பாக்குறியே எத்தனை படத்துல நாங்க பாத்துருக்கோம். ஏண்டா ஓ மூஞ்சிக்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் ஒரு கேடா? டேய் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா சொல்றான். இது விசுவலா சொன்னா தான் எபிட்டா இருக்கான். ஏண்டா நீங்க திருந்தவே மாட்டீங்களா? சொல்லி தொலைடா. தினத்துக்கு முன்னாடி சொம்பு நான் காலைல ஒருக்கா போயிட்டு வந்தேன்ல மறக்காதுக்கு சொம்பு. அது இல்லைங்க இது குடிக்கிறதுக்குங்க. ஓ குடிக்கிற சொம்பும் கழுவுற சொம்பும் நம்ம வீட்டுல ஒரே சைஸாக்கு குடு. என்ன வழக்கு? உங்களையும் எங்களையும் வாழ வைக்கிற நம்ம அம்மனோட நகைய இந்த சுந்தரம் போய் திருடிட்டானுங்க. என்றா சுந்தரம் அவன் சொல்றது நெசமா? என்றா கேக்குறல்ல அம்மன் நகையை திருடினியா? சுந்தரம் என்ற மானத்தை நீ தான் காப்பாத்தணும். என் சொந்த செலவுக்காக அம்மன் நகை எடுத்து வித்து போட்டேன். நாளைக்கு ஊர்ல காப்பு கட்டுறாங்க. சாதி என்ற கட்டு இருக்கிறதுனால ஜனங்கள்லாம் சேர்ந்து என்ன காப்பு கட்டிடுவாங்க. சுந்தரம் இந்த ஒண்ணு மட்டும் நடந்துச்சுன்னா என்ற மானம் என்ற மறுவாதை எல்லாம் போயிடும். நீ தான் காப்பாத்தணும். நான் எப்படியே காப்பாத்த முடியும்? சும்மா ஒரு பேச்சுக்கு திருநேன்னு ஒத்துக்கிடா. நாளைக்கு நான் தானே நாட்டாம பஞ்சாயத்துல உனக்கு சாதகமா தீர்ப்பு சொல்லிட்டு 5 ஏக்கர் நஞ்சை எழுதி வச்சிருக்கேன். சுந்தரம் இந்த 2 கையை 2 கட்ட வரலாம் நினைச்சு கெஞ்சி 2 ஒத்துக்கிடா. ஆண்டாமே அப்படிலாம் சொல்லாதீங்க. மாடு இழைச்சாலும் கொம்பு இழைக்கலங்களா? சர்பால் அடிச்சு போடுவேன். மாடு தோல் இழைக்கும், கொம்பு எப்படி இழைக்கும்? எத்தனை வருஷத்துக்கு அதை சொல்லுவீங்க? சரி மன்னிச்சுங்க. நான் ஒன்று விட்டு உப்பு தின்னவேன். வீட்டுக்கு கூட சோறு எடுத்து வரக்குள்ள வெளியில வச்சு உப்பு யாரா ஒண்ணு அழித்துக்க சொன்னது? சரிங்க நட்டாமே உங்களுக்கு சாதகமா நானே திருட்டு ஒத்துக்குறேங்க. ஒத்துக்கிடா. என்ன சுந்தரா அட கம்மன் இருந்தா அப்படி நீ தானே திருண்ண? ஆமாங்க நான் தான் திருடிப்பிட்டுங்க. குத்தம் செஞ்சவனே குத்தத்தை ஒத்துக்கிட்டா அது சும்மா விட்டுற முடியுமா? அப்புறம் இந்த நாட்டாமுக்கு என்னடா மதிப்பு? அம்மன் நகையை திருடுனது மன்னிக்க முடியாத குத்தம். அதனால சுந்தரத்துக்கு திருடங்கிற பட்டம் கட்டி போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும். அவனே அவன் குடும்பத்தையும் ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கணும். அவன் கூட யாரும் பேசக்கூடாது, அவன் கூட யாரும் பழகக்கூடாது, அவனுக்கு யாரும் தண்ணி கொடுக்க கூடாது. இதுதான் என்ற தீர்ப்பு. இது அநியாயம், இது அக்கிரமம். சும்மா விடாது. என்ன பாக்குறீங்க? அதே பிளாஷ்பேக் தான் நானும் பாத்துக்கிட்டு இருந்தேன். உங்க அப்பா பண்ண பாவத்துக்கு உன்ன பழி வாங்கிட்டேன். என் லட்சம் நிலவரி போச்சு. அப்புறம் இந்த உன் பாஸ்போர்ட். நீ எந்த நாட்டுக்காவது போ. இந்த கருமத்தை வச்சுட்டு இனிமே எந்த நாட்டுக்கு தான் போறது? உள்ளூர் போலீஸ் பத்தாதுன்னு இன்டர்போல் போலீஸ் கிட்ட மாட்டி விட பாக்குறியா? ஒன்ன கை தூக்குன சார், கை தூக்குன. உங்களை எல்லாம் படுக்க சொல்றாரு. அப்ப நான் வர்றேன். இங்க வா. இனிமே நீ வரவே வராத போ. நாடே வேண்டாம் காட்டுக்குள்ள போய் வாழலாம்னா எந்த காட்டுக்குள்ள போறது? காஷ்மீர் காட்டுக்குள்ள தீவிரவாதிகள் தொல்லை, ஆந்திரா காட்டுக்குள்ள நக்சலைட்டுகள் தொல்லை, கடல் கடந்து காட்டுக்குள்ள போலான்னா எல்டிடி தொல்லை. ஆனா நம்மூர் காட்டுக்குள்ள போலான்னா சந்தன கட்ட வீரப்பன் தொல்லை. நல்ல வேளை ராமாயணம் அப்பவே நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப மட்டும் நடந்திருந்தது ராமன் போறதுக்கு காடே இல்ல. இருங்கப்பா, யார் நீங்க? என்ன போய் தலைவருங்கிறீங்க? தலைவர் இல்லாம உங்களால வாழவே முடியாதா? உங்களுக்கு எல்லாம் ஒரு தலைவர் இருந்திருப்பாரு. அவர் எங்க? அடா அது இல்லைங்க, அவர் போலீஸ்ல பொது மன்னிப்பு கேட்டு சரணடைஞ்சாருங்க. உங்களை பத்தி எல்லா நியூஸுமே நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். எங்களுக்கு தலைவரா இருக்கிற அத்தனை தகுதி உங்களுக்கு இருக்குங்க. இந்த மீசை தான் செட் ஆகலைங்க. ஏன் அதை எடுத்துடலாமா? இல்லைங்க, நாங்க ரெடியா வச்சிருக்கோம். அதை வச்சீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. தலைவர் 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 பிச்சை, நீ என்ன நாட்டை விட்டு தாண்டா துரத்துன. நான் உன்னை அந்த காட்டை விட்டே துரத்துறேன்டா. இது சவால்ரா, சவாலுக்கு சவால்ரா. காலேஜுக்குள்ள போதை மருந்து வித்து மாணவருடைய எதிர்காலத்தையே கெடுக்கிறாங்க. அவங்க யாருன்னே தெரியல. இத பத்தி போலீஸ்கிட்ட சொல்லி பார்த்தோம். எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. அதனாலதான் உங்ககிட்ட வந்திருக்கோம். நீங்க எந்த வீட்டுக்கு போனோம்? அதோ ரைட் சைடுல இருக்கிற வீடு. சரி போங்க.
பிஸியானவர்னு எங்களுக்கு தெரியும். விசாரணையை எவ்வளவு சீக்கிரம் முடிக்கணுமோ அவ்வளவு சீக்கிரம் முடிச்சிடுறோம். ஷூட் பண்ணது அவசியமா? ரைட் பண்ணும்போது ட்ரக்ஸ் ஏதாவது கிடைச்சதா? பப்ளிக் பிளேஸ்ல நடந்ததால தான் இப்படி விசாரிக்க வேண்டியிருக்கு. ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. இது எப்படி நடந்தது? Thank you very much. தீவிரவாதி ராஜ்பரத்து அட்டகாசம், வெடிகுண்டு வீசி 3 போலீசார் கொலை. இவரை உயிரோடவோ பிணமாவோ பிடித்து கொடுப்பவர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பரிசு. ராஜ்பரத், உனக்கு ஜெயில் சாப்பாடுங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுடா. இன்னைக்கு ஒரு நாள் என்ஜாய் என்ஜாய். இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? என்ன நடந்தது? பால் வாங்க கடைக்கு போனேன். அங்க ஒருத்தன் என்ன பார்த்து என்ன கேட்டான் தெரியுமா? என்ன கேட்டா? எதுக்கு வேணாம் சொல்லு. வீட்ல உன் கூட ஒருத்தர் இருக்காரே, அவர் உனக்கு அப்பாவான்னு கேட்டான். நான் இல்லைன்னு சொன்னேன். என்ன சொன்ன? அவர் எங்க அப்பா இல்ல, எங்க அப்பாவோட அப்பா, என் தாத்தான்னு சொன்னேன். அது தொடாத. மண்டை மேல போட்டுருவேன். நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா மன்னிச்சிருங்க. தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கு இவ்ளோ கோவம் வர அளவுக்கு அப்படி இதுல என்ன இருக்கு? மூச்சு. என் மூச்சு இருக்கு. எங்கேயோ பார்த்த மாதிரி. விஜய் இங்க வரலீங்களே? எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்களா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தோம், கிடைக்கல சார். கிடைக்கலையா? நீங்க இரு, நான் சுந்தரமூர்த்தி வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவன்கிட்ட என்ன பேச்சு? ஸ்கூல்ல ஒன்னா படிச்சவன் என்ன இங்க நிக்கிறேன்னு கேட்டா அதான் சும்மா பேசிட்டு இருந்தேன். இல்ல, அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியல. இனிமே இப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நீ பேசக்கூடாது, சரியா? சரி. நாம யார்கிட்ட பழகுறோன்னு வச்சுதான் மத்தவங்க நம்மளை இடப்படுவாங்க, புரியுதா?
புரியுது. உனக்கு பிடிக்கலனாலும் எனக்காகவாவது இனிமே இந்த மாதிரி விளையாட்டுத்தனமா இருக்கக்கூடாது, சரியா? சரி. அப்புறம் அவ்வளவுதான். நான் உன்னை காதலிக்கிறேன்னு நினைக்கிறேன். இதான் எனக்கு முதல் தடவை, தெரியுமா? முதல் தடவை சொல்றேன். இதான் காதல்னு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுது. அதை நான் உணர்றேன். எங்க? இங்க வயிற்றுக்கும் இதயத்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு இதமான ஃபீலிங். அது வயிற்று வலியா இருக்கும். டாக்டர் கிட்ட போனா சரியாயிடும். இல்ல விஜய், நிஜமா தான் சொல்றேன். ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து தப்பிச்சு வந்த பைத்தியத்தை பார்த்த மாதிரி பாக்குறீங்க. பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் பைத்திய மாதிரி தான் இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சு ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் வந்திருக்கேன். லண்டன், பாரிஸ், ஜெர்மன், இத்தாலி, மாஸ்கோ, ஜப்பான் இங்கெல்லாம் கம்ப்யூட்டர் ஸ்பாட்டுக்கு என்ன கூப்பிட்டாங்க. நோ, என்னுடைய திறமையை நான் பிறந்த இந்த இந்திய மண்ணுக்கு தான் காட்டுவேன்னு முதல்ல இங்க காலடி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க சொல்றதை நம்பவே முடியலையே. இப்படிதான் எனக்கு பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் நம்பல. ஒரு நாள் உலக மேப்பை காட்டி நம்ம நாடு எங்கடா இருக்குன்னு கேட்டாரு. நம்ம நாட்டை நான் காட்டி கொடுக்க மாட்டேன்னு. சரி, இமயமலை எங்கடா இருக்குன்னாரு. சார், இவ்வளவு படிச்சிருக்கீங்களே, உங்களுக்கு இமயமலை இருக்கட தெரியாதான்னு. பெஞ்சு மேல ஏறி நின்றாரு. அங்க நின்னு பார்த்தா இமயமலை தெரியுமான்னு கேட்டேன். ஓங்கி ஒரு அப்பு, உனக்கு மண்டையில களிமண் தான் இருக்கு, ஓடுறாரு. அன்னைக்கு ஓட வந்து அமெரிக்காவுக்கு, இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஞ்ஞானியா வந்து இறங்கி இருக்கேன். நம்ம நாட்டை ஒரு வல்லரசு நாடு ஆக்கி காட்டுறேன். இந்த குரலை நான் எப்பவோ கேட்டிருக்கிறேன். ஐயா, பசிக்குது, கொஞ்சம் பிச்சை போடுங்கய்யா. ஐயா, தருவும் போடுங்கய்யா. 1952 பராசக்தி படத்துல சிவாஜி கணேசன் பர்மாவில இருந்து இந்தியாவுக்கு வந்து இறங்கினப்ப இதே குரல் தான் கேட்டுச்சு. இப்ப நான் அமெரிக்காவில இருந்து வந்து இறங்குறேன், இப்பவும் இதே குரல் தான் கேக்குது. இதுக்கு இடையில 10-15 கட்சி நம்ம நாட்டை ஆண்டிருக்கு. ஒரு கட்சியாவது இந்த பிச்சை குரலை ஒழிக்க முடியலையாடா? டேய் கம். பிச்சை பெருமாள். ஓ, பேச்சு குத்தி பிச்சை எடுக்க அளவுக்கு உங்க தொழிலை நீங்க டெவலப் பண்ணிட்டீங்களா? என் பேரை சொல்லி அவனாவது மோசடி பண்ணிட்டேன். ஆமா, இந்தியாவில் இருக்கிற 10 பெரிய பணக்காரங்கள்ல இவரு ஒருத்தர். இவர் மாதிரியே கையெடுத்து போட்டு பல கோடிகளை மோசம் பண்ணுவாங்க. பிச்சைக்காரன் நாயே, நீ இந்த தேர்வு எடுத்தீங்கன்னா இன்னொருத்த அடுத்த தேர்வு எடுக்க போற. உங்களுக்குள்ள என்னடா போட்டி வேண்டி இருக்கு? ஏன்டா பிச்சை எடுத்து நாட்டை கேவலப்படுத்துறீங்க? பிச்சை எடுக்கிறது இந்த நாட்டுக்கும் கேவலம், உனக்கும் கேவலம்டா. சொந்தமா ஒரு தொழில் செஞ்சு நீ முன்னேறா. ஐயா, என் கண்ணையை நீங்க திறந்துட்டீங்க. உன் கண்ணனை திண்டுக்கல் பூட்டாத நான் சாய் போட்டு திறந்துட்டேன். அது இல்லங்க, என் அறிவு கண்ணை நீங்க திறந்துட்டீங்க. ஓ, உன் அறிவு டிப்போ கடையில கண்ணுக்குள்ளதான் வச்சிருக்கியா? அடுத்த தடவை வரும்போது நீங்க இப்படி பார்க்க மாட்டீங்க. உன்னை இப்பவே பார்க்க முடியல, அடுத்த தடவை வேற நான் பார்க்க போறேன்னா? அது இல்லங்க, ஒரு தொழில் அதிபரா பார்க்க போறீங்க. போடா போ. தேங்க்ஸ். நான் நல்லா எழுதிருக்கேன். நீ எப்படி எழுதிருக்க தினேஷ்? சூப்பரா எழுதிருக்கேங்க. ஆமா, சித்தி உன்னை எப்படி பாத்துக்கறாங்க? அத விடுங்க, கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. டேய், உனக்கு ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. என்ன giftக்கா? ஆஹா, ஐ சூப்பரா இருக்கா. थैंक यू கா. வாவ், fantastic. இந்த இயர்லி இது சூப்பர் கேட்ச். தேங்க்ஸ். ஹலோ ஹலோ, தேங்க்ஸ் சொன்னா நோ மென்ஷன் சொல்லணும் சார். டார்லிங், ஏங்க ஃபேஸ்க்கு க்ரீம் போடும்போது டிஸ்டர்ப் பண்றீங்க? க்ரீம் தானே, விடுங்க. ஓ நீயா? கதவை தட்டு உள்ள வரணுங்கிற மேனேஜ் தெரியாது? சாரி டாடி. திரும்ப எப்போ ஹாஸ்டல் ஓபன் பண்றாங்க? 10 days ஆகும். ஹலோ, வணக்கம் சார்.
நீ வந்தது பாக்கு சிக்கிட்ட போல இருக்குக்கா. அந்த ரூம்ல என் தங்கச்சி சிந்து தங்கியிருக்கா. நீ 10 நாள் தானே இருக்க போற, ஹால்லயே தங்கிக்க. ஹலோ, என்ன பயந்துட்டீங்களா? அதான் முகத்தை பார்த்தாவே தெரியுது. இது வெறும் பொம்மை சார், ஜஸ்ட் ஃபார் ராகிங். இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு நெஞ்சில தில் வேணும். என்ன வேணும்? தில் வேணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? ராக் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ் ஆக முடியும். என்ன புரிஞ்சுதா? இல்லையா? ஐயோ. ஓகே, என்னை பத்தி சொல்றேன். என் பேர் பூஜா. ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறேன். லீவுக்கு வந்திருக்கேன். உங்க பக்கத்து போர்ஷன்ல இருக்க, கொஞ்சம் அதிகமா பேசுவேன். ஆமா, நீங்க எப்படி? என்ன பேச மாட்டீங்களா? ஓகே ஓகே, பேச வச்சுட்டா போச்சு. மாட்டாமையா போயிடுவீங்க. பை பை. That's it. Third game, third wicket out. அருமமே மவரே, உன்னை எப்படி மாத்தினாலும் மிருக மாதிரி தரடா தெரியுது. இந்த மூஞ்சியை வச்சுட்டு என்ன டார்ச்சர் பண்றியாடா? டே, நீயே சொல்றா, கம்ப்யூட்டர் வர்ற மூஞ்சாடா உன் மூஞ்சி? டிஸ்கவரி சேனல் வர்ற நீர் யாரடா நீ? என்ன அங்கிள் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? பார்மா என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான். இவனை பல கெட்டப்ல போட்டு பாக்குறேன். இவனுக்கு எனக்கு என்ன தொடர்பு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு நான் சிக்க மாட்டேங்குது. ஓகே அங்கிள், நாங்க வந்த விஷயமே வேற. நம்ம கணபதி தாத்தாவோட 60ஆம் கல்யாணமும் இந்த பிளாட்ஸோட ஆனுவல் டேயும் செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க அவசியம் வரணும். ஓ, ஃபாரின் கல்ச்சர். அங்கிள் மறக்காம வரணும். மறக்காம வர்றேன். பாய். அங்கிள், எஸ். உங்க கம்ப்யூட்டர் மூலமா சிரிக்காத ஒருத்தரை சிரிக்க வைக்க முடியுமா? என்ன சார், வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டை இப்படிதான் வெளியிலேயே நிக்க வைக்கிறதா? கதவை தரங்க சார். வீட்ல தனியாவா இருக்கீங்க? நான் எதுக்கு வந்தேன்னா, பிளாட்ஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஆனுவல் டே செலிப்ரேட் பண்ண போறோம். உங்களையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன். இந்தாங்க கம்ப்யூட்டரைஸ் போட்டோஸ். ஒரு நிமிஷம், இந்த மாதிரி நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட வரணும். ஓகே? வரேன். வீடும் நல்லாதான் இருக்கு. நான் பிஸியா இருக்கேன், உடனே என்னால வர முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்னங்க, ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. 1 மினிட். ட்ரக்ஸ் இன்னும் கிடைக்கலன்னு தைரியமா சொல்லுங்க. எதுக்கும் பயப்படாதீங்க, சரியா? நீங்க கொடுத்த பிரவுன் சுகரை விற்க போன இடத்துல லோக்கல் ரவுடிங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சு. போலீஸ் ரவுண்ட் பண்ணிடுச்சு. நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். நான் மாட்டிட்டா எங்க ப்ராப்ளம் வந்துருமான்னு பயந்து அதை தூக்கி போட்டு நான் தப்பிச்சிட்டேன் சார். அப்புறம் போட்ட இடத்துல போய் பார்த்தேன், அங்க அது இல்லை சார். பொய் சொல்லி பார்க்குறேன். ரேட்டில் கிடைச்சத கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் விற்கிறவன் தானே, அதனால ஏமாத்தலான்னு பார்க்குறேன். தப்பு. செய்கிற தொழில் முக்கியம் இல்லை, அதில் நேர்மை தான் முக்கியம். ஒழிச்சு வச்சதை எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. உனக்கு 1 வீக் டைம் தரேன். சார் பேசாத போ. சார் அவனை நான் தேடிட்டு இருக்கிறேன். பேராடா வச்சிருக்கிற பிச்சை பெருமாளா? எச்சி பெருமாள் வச்சுக்கடா. அநியாயத்துக்கு என்ன கலர் ரோடு கேஸ்ல மாட்டி விட்டியா? நான் மாட்டி விட்டேன். நீங்க தான் தொழில் செய்ய சொன்னீங்க, செஞ்சே நீங்களே மாட்டிக்கிட்டீங்க. டேய், நான் தொழில் செய்ய சொன்னேன். கலர் ரோட்டு அடிக்கிறதுலாம் ஒரு தொழிலாடா? பெரிய பெரிய ஆட்கள் அடிக்கிறாங்க, அது உங்களுக்கு தெரியல. நான் அடிச்சேன், தெரிஞ்சு போச்சு. சரி சரி, இந்த பெட்டியை ஒரு இடத்துல போய் சேர்க்கணும். நான் வர விடுங்க. இருடா, பொட்டிய ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போறதாடா இப்ப நாட்டிலேயே பெரிய பிரச்சனை. பொட்டிக்குள்ளடா வச்சிருக்கேன். என் உயிரே இருக்கு.
பொட்டிக்குள்ள உயிரை வச்சு நீ என்ன புணமா நடமாடுறியா? சரி சரி பேசுறதுக்கு நேரம் இல்ல, விடுங்க. டேய், அட விடுடா, விடுங்க. டேய், அட விடுடா. விடுங்க. டேய், விடுடா. ஐயோ. பொட்டி என்கிட்ட விட்டுட்டு ஓடுறியா? என்னைக்காவது ஒரு நாள் நீ பொட்டியை தேடிட்டு வருவடி, அன்னைக்கு வச்சுக்கிற உனக்கு ஆப்பு. டேய் பிச்சை பெருமாள். இங்க ஒரு பிச்சை பெருமாளா? ஓ, என்னது 100 ரூபா நோட்டு தனியா கிடக்குது? யாரு கண்ணிலையும் படலையா? இல்ல இது செல்லத நோட்டா? ஒரு 100 ரூபா நோட்டு தனியா கிடக்க நம்ம ஜனங்க விட்டு வைக்க மாட்டாங்களே, ஆச்சரியமா இருக்கே. ஓ, என்னது நோட்டு நகருது? கம்ப்யூட்டர் லெவல்ல நோட் அடிச்சு யாரு தொட்டாலும் கைக்கு சிக்க கூடாதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி மட்டும் நம்ம நாட்டுல கண்டுபிடிச்சிட்டாங்க, எல்லா பணமும் திரும்ப கவர்மெண்ட் கஜானாவுக்கே போயிடும். சேம். ஓ, ராக்கிங்கா? பரவாயில்ல, ராக்கிங் தான் ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் பண்ணும். பை தி பை, உங்க பேரு ராஜ் பரத். அமெரிக்கால கம்ப்யூட்டர் ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்திருக்கீங்க, ரைட்? ஓ, அதுக்குள்ள என் பேர் இவ்வளவு பாப்புலர் ஆயிடுச்சா? யுவர் குட் நேம்? ஐ அம் பூஜா. பூஜா? நோ 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 நோ, பூஜா. உங்களுக்கு இந்த 100 ரூபாய் வேணும்னா எடுத்துக்கோங்க. நோ நோ, என்கிட்ட பணம் நிறைய இருக்கு. இருந்தாலும் இந்தியன் மணி வேஸ்ட் ஆக கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்தியா மேல உங்களுக்கு அவ்ளோ லவ்வா? எஸ், மை இந்தியா, ஐ லவ் இந்தியா. இப்படித்தான் ஜப்பான் நாட்டுல ஒரு பொண்ணு ட்ரெயின்ல டிராவல் பண்ணா. அவ உட்கார்ந்து இருந்த சீட்டு கிழிஞ்சிருந்தது. ஹேண்ட்பேக்ல இருந்து ஊசி நூலை எடுத்து டிச் பண்ணா. காரணம், அவங்க நாட்டு பொருள் வேஸ்ட் ஆகி கூடாது, அவங்க நாட்டு மேல அவ்வளவு பற்றுதல். நம்ம ஊர்ல சினிமா தியேட்டருக்கு போறானுங்க, சினிமா நல்லா இல்லைன்னா உட்கார்ந்து இருக்கிற சீட்டை கிழிக்கிறானுங்க. பஸ்ல போறானுங்க, கண்டக்டர் மேல கோவம்னா பஸ் சீட்டை கிழிக்கிறானுங்க. நாட்டு பற்றா இது, காட்டு பற்று இது. யூ கண்டினியூ யுவர் ராக்கிங். பை பை. கண்ணம் எங்கிருந்தோ வந்தான், இடைச்சாதி நான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். கண்ணன் எங்கிருந்தோ வந்தான். ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? என்ன சார் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, காலையில ராஷ் பண்ணேன்னு கோவமா? உங்களை மட்டும் இல்ல, எல்லாரையும் அப்படிதான் பண்ணுவேன். சும்மா ஜாக்கி, take it easy, bye. ஸ்டாப் இட். வீட்ல யாரும் இல்லைன்னா கலண்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. இனிமே வெளியே போகும்போது உங்களை வெளியே தள்ளி கதவு பிடித்து போனா தான் உங்களுக்கு புத்தி வரும். இப்போ நாங்க என்ன பண்ணிட்டோம் டாடி? இதுக்கு மேல பண்ணணுமா? சிடி பிளேயர் உடஞ்சு போச்சுன்னா யார் பணம் கொடுப்பா? Give me one packet 555 cigarette. சரிங்க சார். என்ன சார் அமெரிக்கன் டாலர் கொடுக்குறீங்க? நான் இப்பதான் அமெரிக்காவில இருந்து வர்றேன். என்கிட்ட டாலர் இல்லாம இந்தியன் மணியா இருக்கும். இந்த டாலர்லாம் இங்க செல்லாது. இதை எடுத்துக்கிட்டு போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல மாத்திங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல மாத்திங்க. என்னப்பா இது? அமெரிக்கா கிட்ட இருந்து 10,000 கோடி டாலர் 20,000 கோடி டாலர் நம்ம நாடே கடன் வாங்கி இருக்கு. கடையில அமெரிக்கன் டாலர் வாங்க மாட்டேங்கிற. இந்த டாலர்லாம் இங்க செல்லாது சார், எடுத்துட்டு போங்க சார். ஓ, இந்த அணுகுண்டு வெடிச்சதுனால அமெரிக்கா டாலர் பொட்டி கடை வரைக்கும் பிரச்சனை ஆயிடுச்சா? ஏய் பிச்சை பெருமாள், என்னடா ஆளே டிப் டாப்பா மாறிட்ட? நீங்க தானே சொன்னீங்க பிச்சை எடுக்காத, இனிமே தொழில் பண்ணி பாருங்க. தொழில் பண்ண தொழில் அதிபர் ஆயிட்டேன். உங்க ப்ராப்ளத்தை பார்த்தேன், சீரட் வாங்கிட்டு சில்லறை நீங்களே வச்சுக்கோங்க. வர்றேன். பரவாயில்லையே, நம்ம பேச்ச கேட்டு ஒரு பிச்சைக்காரன் தொழிலதிபர் ஆகிட்டானே. தொழிலதிபர, நீங்க ஒரு சினிமா நடிகைய கல்யாணம் பண்ணீங்க. பிபி இந்தியன் மணி. சார், என்ன நோட்டை நீங்க வாங்குறீங்க? இந்த கடை உங்களுதா? என்ன சார் நோட்டையை ஒத்துட்டு பாக்குறீங்க? அப்படி என்ன தெரியுது? இதுல உன் லைஃபே தெரியுது. ஏன் லைஃப் தெரியுது? அது கம்ப்யூட்டர் ஜாதகமா? இல்ல, நீ கம்பி என்ன போற ஜாதகம். வாட்? டேய், இந்த கள்ள நோட்டை எங்க அடிச்சா? என்னது கள்ள நோட்டா? என்னப்பா நம்ம நாடு இப்படி ஆயிடுச்சு? கைக்குத்தல் அரிசி, கையால் செஞ்ச வெல்லம், கை நெசவு துணி, இதைத்தானே மகாத்மா காந்தி செய்ய சொன்னாரு. கள்ள நோட்டுமா அடிக்க சொன்னாரு? அதுவும் அவர் படத்தையே போட்டு அடிச்சிருக்கானுங்களே, இது என்னையா அநியாயம்? டேய், செய்யறது செஞ்சு நக்கலா பண்ற. நல்லா டேட்டி சார், சொல்றது கேளுங்க. ஐ அம் டீசன்ட் மேன். டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க, டீசென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. சரிடா, இந்த நோட்டை எங்க அச்சடிச்ச? சார், இது அடிச்சது இல்ல, பிச்சை பெருமாள் கொடுத்தது. பிச்சை பெருமாளா? பின்ன என்ன கட்சி பெருமாளா? டேய், ஏண்டா நானா கொடுத்தேன்? சார், மறுபடியும் இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்றீங்க. இந்த நோட்டை கொடுத்தது பிச்சை பெருமாள் தான். ஐயோ, என் பேரை மறுபடியும் ஏயா சொல்ற? உங்க பேரு பிச்சை பெருமாளா? யா. ஆமா, பிச்சை பெருமாள் தான். இந்த நோட்டை கொடுத்தவனும் பிச்சை பெருமாள்னு பேட்ச் குத்தி இருந்தா, அப்ப இந்த நாட்டுல எத்தனை பிச்சை பெருமாளியா இருக்கிறீங்க? ஷட் அப். உண்மையை ஒத்துக்க போறியா இல்லையா? யா,
ஒத்துக்க மாட்டேயா, வேணா சிபிஐ வைங்கயா. இந்த அல்பமான விஷயத்துக்கெல்லாம் சிபிஐ என்கொயரி வைக்க மாட்டோம். நீங்க இது வரைக்கும் வச்சதெல்லாம் பெருசு பெருசு தான் சிபிஐ வச்சீங்களாக்கும். இடுப்புல கட்டுற சேலைக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கால்ல போடுற செருப்புக்கு சிபிஐ வைக்கிறீங்க, கழுத்துல மாட்டுற நெக்லஸ்க்கு சிபிஐ வைக்கிறீங்க, கேவல தலையில குத்துற கொண்டியசி கூட சிபிஐ வைக்கிறீங்க. இதுக்கு சிபிஐ வைக்க மாட்டீங்களா? வை சிபிஐ. டென்ஷன் பண்ணாத, உன்னை முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். யா என்னையா அது போலீஸ் ஸ்டேஷன் தோண்டு காலத்துல இருந்து முட்டிக்கு முட்டி தான் தட்டுறீங்க. அரைஞ்சு கீழே தட்டுங்க, இல்ல அரைஞ்சு மேல தட்டுங்கயா. என்ன முறைக்கிறேன்? என்ன அடிக்க முடியா? அடி அடி. இந்த மாறோ கொட்டோ என்ன கொல்லுண்டா. நான் அடிச்சா நீ செத்துருவேன். டேய், இது என்ன விஜயா சேஸ்மகால் கல்யாண மண்டபமா இப்படி வாங்க வாங்கன்னு வரவேற்பு கொடுக்குறீங்க? லாக்கப் இருந்துட்டெல்லாம் இப்படி வரவேற்காதீங்கடா. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு உள்ள வந்தீங்க? சொன்னா நீ விடுதலை வாங்கி கொடுத்துட போறியாக்கு? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு உள்ள வந்த? நான் தாலி எடுத்துட்டு வந்தேன். யார் தாலிய? எங்க அம்மா தாலிய. இது உத்தமண்டா. பல பேர் ஊர் தாலி அறுத்து தான் உலையில போடுறானுங்க. நீ உங்க அம்மா தாலி அறுத்து எதுல போட்ட? என் காதலி கழுத்துல போட்டேன். அடா நாயே நாயே, அம்மா தாலி அறுத்து யாராவது காதலி கழுத்துல போடுவாங்களாடா? அந்த தாலிய பார்க்கும் போதெல்லாம் உங்க அம்மா ஞாபகம் தான்டா வரும். அப்புறம் காதலி எப்படா கட்டி பிடிப்ப? தாலி சென்டிமெண்ட்டையே கெடுத்துட்டியாடா. இத வச்சுதானடா தமிழ் சினிமா உலகமே வாழ்ந்துட்டு இருக்காடா பாதி. அண்ணே விட்டுருங்க. யாரு ரெக்கமெண்டேஷன் தம்பி? அது நான் தானே. டேய், நான் உனக்கு கண்ணனா? என்ன ஜெயில வந்து பிரதர் சென்டிமெண்டா? நீ நிரபராதின்னு விசாரணையில தெரிஞ்சிருச்சு, அதனால இன்னைக்கு உனக்கு ரிலீஸ். ஆமா, இது சூப்பர் ஸ்டார் பட ரிலீஸ். எல்லாரும் பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வந்து என்ன கும்பல் கும்பலா பார்க்க போறாங்க. அட திறந்து விடுங்கப்பா. அண்ணே, என்ன பழகினது 10 நிமிஷமா இருந்தாலும் உங்களை விட்டு பிரியறதுக்கு மனசே வரலண்ணே. கட்டுன பொண்டாட்டிய பிரிஞ்சு வந்து ஜெயிலுக்குள்ள இருக்குது நாயி. 10 நிமிஷத்துல என்ன பிரிய முடியலையா? என்ன ரீல் விடுறியா? அது நடக்காதடி, நடக்காது.